கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நினைத்து துதிக்க ஆமென் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அதிகம் துதிக்கிற ஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். நீங்க எப்ப பார்த்தாலும் துதிச்சிட்டு இருக்கீங்க கேட்டா சொல்லணும், அவர் எப்ப பார்த்தாலும் நன்மை செஞ்சுட்டே எப்பவுமே நன்மை செய்யறவருக்கு எப்பவுமே துதிக. ஆமென். துதிக்கிறதுலே தெரியும். ஆமென். என் சூழ்நிலை பல விதத்தில் இருக்கலாம், ஆனா என் துதி காண்பித்து கொடுக்கணும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை பாடுவேன், அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று சங்கீதம் 40 சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்களாம். ஆமா, நான் துதிக்க துதிக்க மற்றவர்களுக்கு அது தெரியும். இவ்வளவு பிரச்சனைகளையும் துதிக்கிறானா, அவன் அவன் ஆராதிக்கிற தேவன் நன்மையே அவனுக்கு செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. சத்துருக்கள் ஈசாக்கினிடத்தில் ஒரு டைம்ல வந்தபோது எதிர்ப்பு சொல்றாங்க தெரியுமா? பெயர்செபாவுல போய் ஆராதனை செலுத்துறாங்க. பெயர்செபாவுல போய் தேவனை தொழுது கொண்ட போது சத்துருக்கள் எல்லாம் வந்து சொல்ற வார்த்தை, உன் கூட கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.